நாள் வேலை திட்டத்துல சுமார் 88 லட்சம் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு 220 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாக தரவுகள் தெரிவிக்குது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் எனப்படும் 100 நாள் வேலை திட்டத்துல மாநில அளவில் ஏற்படும் நிர்வாக தாமதங்களால தொழிலாளர்களுக்கு 1340 கோடி ரூபாய் ஊதியம் நிலுவையில இருப்பதாக மத்திய ஊரக அமைச்சகத்துடைய தரவுகள் தெரிவிக்குது. தமிழகத்துல மட்டும் 220 கோடி ரூபாய் நிலுவை இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நடப்பு நிதியாண்டுல இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. அதுல நவம்பர் இறுதி வரைக்குமே 68,000 கோடி ரூபாய் அளவுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு உரிய நேரத்துல நிதி ஒதுக்கினாலும் மாநிலங்கள்ல தொழிலாளர்களுடைய வருகை பதிவேட்ட தாமதமா இணையத்துல பதிவேற்றுவதால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதா மத்திய ஊரக அமைச்சக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மூலமா கிராமப்புறங்கள்ல உள்ள 18 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆண்டுக்கு குறைந்தது 100 நாட்களுக்கு வேலை வழங்குவதை இந்த திட்டம் நோக்கமா கொண்டிருக்கு.